இங்கே பாருங்க, இது வந்து கட்டுமாடி போயிட்டுருக்கேன். ஆனால் கட்டுமாடின்னு ஊர் தான் இது. ஆனால் அந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியலை. நானும் எவ்வளோ நேரமோ தேடுறேன், காணோம். அவ்வளோவுக்கு பனி இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இறங்குதுன்னு பனி. இது ரோட்டில் போகிறனால கொஞ்சம் கருப்படிச்சிருக்கனால அந்த இது தெரியுது. மற்றபடி பனி எப்படி இறங்கியிருக்குன்னு நல்லா தெரியுதா இல்லையா பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐயோ அங்கே வெயில் வந்துருச்சு, ஆனால் வெயிலே தெரியல. சுற்றுற பனி எப்படி இறங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் ஒருத்த கையில் வண்டி ஓட்டிட்டு ஒருத்த கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இறங்குதுன்னு. சரியான பனி. துறை எதுவுமே பக்கத்தில் இருக்கிறது ஒன்றுமே தெரியல. கடலுக்குள்ளேருந்து வரையில கூட அதை நான் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் யோசனை வந்துச்சு, சரி என்னத்தை எடுத்தோம் அப்படின்னு. இதை மட்டும் எடுப்போம் அப்படின்னு எடுக்கலான்னு பார்க்குறேன். பனி எப்படி இறங்குது பாருங்க. போட்டில் உள்ள பாயெல்லாம் நனைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு பனி இறங்கிட்டு இருக்கு. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா? பாருங்க பனியை. எங்கள் ஊர் மயான காட்சியாக அழிக்குது பனி வந்து. இப்போ ஊட்டி கொடைக்கானலில் தான் பனி இருக்கும், கட்டுமாடிலையும் பனி இருக்குண்டான்னு நான் இப்போ தான் காட்டுறேன். தெரியுதா இல்லையா? வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இதுதான் கட்டுமாவடி. இதுதான் கட்டுமாவடி, தெரிகிறதா? மொத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். எவனா கொண்டாந்து விட்டுற போகிறான், பார்த்துக்குங்க. வாரம் தெரியுதா? பனிமூட்டங்கள் இருக்கிறது, நன்றாக தெரிகிறது எனக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துங்க. பாய் பாய்.